அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. قال نبينا صلى الله عليه وسلم: يغفر لشهيد كل ذنب إلا الدين. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவன் நமக்கு வழங்கிய 2 பெருநாட்களுள் ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் உயர்வையும் நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய தியாகங்களையும் பயான்களில் பட்டியலிடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அவ்வாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்ட தகவல்களுள் ஒன்றாக திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 131வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அவருடைய இறைவன் கட்டுப்படு என்று அவருக்கு கட்டளையிட்டதுதான் தாமதம். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டேன் என்று சரணடைவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளுள் ஒரு பண்பு. யாருடைய உள்ளங்களில் எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பும் தியாகமும் நினைவில் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுவால் சிறப்பித்து சொல்லப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளுள் ஒன்றாகிய அல்லாஹ் கட்டுப்படு என்று கட்டளையிட்டால் உடனே கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையை தங்களுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அதுதான் உண்மையிலேயே நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மதிக்கிறோம், அவர்களை போற்றுகிறோம், அவர்களுடைய தியாகத்தை மெச்சுகிறோம் என்பதற்கான அடையாளம். அந்த வரிசையில் அல்லாஹ் நம்மை நோக்கி ஏராளமான கட்டளைகளை திருக்குர்ஆன் வாயிலாக இடுகிறான். அதில் ஒரு கட்டளை திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய கட்டளை வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். அன்பானவர்களே, யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் ஆடம்பரம் செய்கிறார்களோ அவர்களுடைய நிலை இறுதியில் கடனாளிகளாக சிக்கி தவித்து சீரழிந்து சிரமப்படக்கூடிய நிலையில் தான் சென்றடைகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பேர் ஆபத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று நாமும் கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் வருவதற்காக இந்த ஆடம்பரத்தை, இந்த வீண் விரயத்தை எல்லாம் தவிர்த்து கொள்வதற்கான ஒரே வழி கடன் இல்லாத வாழ்வை நாம் நமக்கு தேர்வு செய்து கொள்ள வேண்டும். கடன் இல்லாமல் வாழ முடியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடன் வாங்கி இருக்கிறார்களே. இப்படியெல்லாம் சில வாதங்கள். கடன் வாங்காமல் வாழ்வதுதான் சிறந்தது, ஏனென்றால் கடன் என்பது பேராபத்து. இப்படி சில கருத்துகள். கடன் வாங்குவது மார்க்கத்தில் ஹராமா? கடன் வாங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதே? இப்படி சில கருத்துகள். அன்பானவர்களே, இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவை பெற்றுக் கொள்ளும் விதமாக இந்த ஹஜ் பெருநாளுடைய சிந்தனையாக கடன் இல்லா வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, கடன் இல்லாமல் வாழவே முடியாது என்பது பெரும்பாலான மனிதர்களின் கருத்து. அது சரியா? முதலில் அந்த கேள்விக்குரிய விடையை நாம் பெற்றுக்கொள்வோம். கடன் இல்லாமல் வாழ முடியாது என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அன்பானவர்களே, கடன் இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் கடன் இல்லாமல் வாழ முடியாது என்று வாதிடுவார்களே தவிர, கடன் வாங்காமல் வாழ்ந்து பாருங்கள், அந்த வாழ்க்கை இனிமையானதாக சுவையானதாக இருக்கும். எனவே இது போன்ற போலி வாதங்களை, கடன் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது ஒரு தவறான வாதம். அன்பானவர்களே, கடன் என்பது ஆபத்தானது என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்களே, அது உண்மையா? 100% உண்மை. ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மை என்று சொல்லலாம், நான் உண்மை என்று சொல்லலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு தகவலை நமக்கு சொல்லுகிறான் என்றால் அது 100% உண்மை. அந்த வகையில் கடன் என்பது ஆபத்தானது என்பதே இஸ்லாத்தின் பார்வை. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால் அது ஆபத்தானது என்பதுதானே பொருள். நோயை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம், நோய் வருவதற்கு முன்பே தடுப்பூசி எடுத்துக் கொள்கிறோம். ஏன்? நோய் என்பது ஆபத்தானது, எனவே அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கிறோம். ஏன்? விபத்து ஏற்பட்டு விடக்கூடாது, விபத்து என்பது ஆபத்து, எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நாம் செயல்படுகிறோம். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான உபரியான எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையின் இறுதி அத்தஹியாத் இருப்பில் 7 அம்சங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். ஏன்? அவை 7மே ஆபத்தானவை. அந்த 7மே ஆபத்தானவை, எனவே அவற்றை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதில் ஒன்று கடன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், கடனை விட்டும் பாவத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாவத்தை நபிகளார் கடனோடு சேர்க்கிறார்கள் என்றால் கடன் என்பது எந்த அளவிற்கு ஆபத்தானது? புகாரியில் இடம்பெறக்கூடிய 832வது செய்தி. அதிகமானவர்கள் நாம் அத்தஹியாத்திலே இந்த பிரார்த்தனையை செய்கிறோம், என்ன பொருள் என்றே தெரியாமல் செய்கிறோம். சிலர் பொருள் அறிந்தும் செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாவத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். நபிகளார் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அது ஆபத்தானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஏதாவது ஜனாசா தொழுகைக்காக கொண்டு வரப்பட்டால் யார் மரணித்து விட்டாரோ அந்த மனிதர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறார்களா என்று கேட்பார்கள். ஆம், விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்களா என்று கேட்பார்கள். விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக தொழுகை நடத்துவார்கள். கடனை மட்டும் விட்டு சென்றிருக்கிறார், அதை அடைப்பதற்கு அவர் எதையும் விட்டு செல்லவில்லை என்றால் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்க தொழ வச்சுக்கோங்க, நான் தொழ வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விலகிக் கொள்வார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 2295வது ஹதீஸில் பார்க்கிறோம். நபிகளாருடைய துஆ ஒருவருக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஒரு மனிதர் இழப்பதற்கு இந்த கடன் காரணமாக இருக்கிறது என்றால் அது ஆபத்தானதா இல்லையா? அன்பானவர்களே, இன்னும் இந்த கடனை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3833வது ஹதீஸ். ஷஹீத் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடியவரை தான் ஷஹீத் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஷஹீதுகளுடைய மறுமை நிலை என்ன? அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு பச்சை நிற பறவையுடைய உடலுக்குள் இவர்களுடைய உயிர் புகுத்தப்பட்டு சந்தோஷமாக சொர்க்கத்தில் திரிந்து கொண்டிருப்பார்கள். இது ஷஹீதுகளுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஆனால் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாகிறார், அதே நேரத்தில் ஏதாவது ஒரு கடனை உலகத்தில் விட்டு செல்கிறார் என்றால் அவர் தடுத்து நிறுத்தப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யுக்ஃபரு லி ஷஹீதி குல்லு தன்பின் இல்ல தைன். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதாகவே இருந்தாலும் அவர் கடனாளியாக இருந்தால், கடனாளியாக இருக்கும் நிலையில் மரணித்தால், அவருடைய கடன் அடைக்கப்படாமல் இருந்தால், உயிர் தியாகம் செய்த அந்த தியாகம்
ஓரம் கட்டப்பட்டு அவருடைய கடன் முன்னால் வந்து நிற்கும். அதனால் அவர் சுவனம் செல்வதை விட்டும் தடுத்து நிறுத்தப்படுவார். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3833வது ஹதீஸ். இப்பொழுது சொல்லுங்கள், கடன் ஆபத்தானதா இல்லையா? அன்பானவர்களே, இவ்வளவு சொன்ன பிறகும் சிலர் சில வாதங்களை வைப்பார்கள். எப்படி? கடன் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்க போய் தான் ஏழைகளால் வாழ முடிகிறது. கடன்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ஏழைகளால் வாழவே முடியாது. அதனால கடனை பெரிய தப்புலாம் சொல்லாதீங்க, கடன் வாங்காதீங்கன்னா பயான் பேசாதீங்க, இப்படி சிலர். அன்பானவர்களே, ஏழைகளுக்கு கடன் உதவியாக இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் கடன் வாங்கக்கூடிய ஏழைகள் அந்த ஏழ்மையிலிருந்து விடுபட வேண்டும். கடன் அவர்களுக்கு உதவி செய்கிறது என்பது உண்மையாக இருந்தால், ஒரு ஏழை கடன் வாங்குகிறார் என்றால் அந்த ஏழ்மையிலிருந்து அவர் மீள்வதற்கு அந்த கடன் உதவியாக இருக்க வேண்டும். உண்மை என்ன? மேலும் அவர் வறுமையில் பீடிக்கப்படுகிறார், அவருடைய ஏழ்மை இன்னும் அதிகமாகிறது, கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுகிறார். அப்படி என்றால் கடன் ஏழ்மையை ஒழிப்பதில்லை. எனவே கடன் வாங்குவது ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. இன்னும் வெளிப்படையாக சொல்லுவதாக இருந்தால், நீங்கள் யாரிடத்திலாவது கடன் கேட்டு பாருங்கள். ஒரு ஏழையும் கடன் கேட்கிறார், ஒரு பணக்காரரும் கடன் கேட்கிறார் என்றால் கடன் கொடுப்பவர் ஏழைக்கு கொடுப்பாரா, பணக்காரருக்கு கொடுப்பாரா? வங்கிகளுடைய நிலை என்ன? மார்க்கத்துல வட்டிக்கு வங்கியில கடன் வாங்குறது ஹராம். புரிவதற்காக சொல்லுவதாக இருந்தால், கடன் அடைக்கிற அளவுக்கு இவர்கிட்ட சோர்ஸ் இருக்கு, இவருக்கு கடன் கொடுக்கலாம். அப்படி என்றால் கடன் கொடுப்பதற்கு கூட பணக்காரர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதே தவிர ஏழைகளுக்கு கடன் கொடுப்பதில் முன்னுரிமை தரப்படவில்லை. ஏன்? கடன் ஏழ்மையை ஒழிக்காது என்பதை கடன் கொடுப்பவன் கூட தெரிந்து வைத்திருக்கிறான். அதனால் கடன் இருக்க போய் தான் ஏழைகள்லாம் நிம்மதி ஆகிறாங்கிற வாதம் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான வாதம். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்துகிறார்களே தவிர அதிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வோம், திருத்திக் கொள்வோம் என்பதற்கான முயற்சி மிக மிக குறைவு, மிக குறைவு. இன்னும் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடன் வாங்கி இருக்கிறார்களே, அப்படி இருக்கும்போது கடன் வாங்காம வாழ்றது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. எதற்காக வாங்கி இருக்கிறார்கள்? புகாரில் இடம்பெறக்கூடிய 2305வது ஹதீஸில் பார்க்கிறோம், பொது தேவைக்காக நபிகளார் கடன் வாங்கி இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அரபு தீபகற்பத்தின் அதிபராக, ஜனாதிபதியாகவும் இருந்தார்கள். அவர்களை தேடி மக்கள் உதவி கேட்டு வரும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசு கஜானாவில் எதுவும் இல்லை என்றால் யாரிடமாவது எதையாவது கடனாக பெற்று உதவி செய்வதற்கு கடன் வாங்கினார்களே தவிர ஒரு காரை 2 கார் ஆக்குறதுக்கோ, ஒரு வீட்டை 2 வீட்டை ஆக்குறதுக்கோ கடன் வாங்கவில்லை. முதல் காரணம், நபிகளார் கடன் வாங்கியதற்கு முதல் காரணம் என்ன? தன்னை தேடி உதவி பெறுவதற்காக வரக்கூடிய மக்களுக்கு அந்த நேரத்தில் கொடுப்பதற்கென்று அரசு கருவூலத்தில் எதுவும் இல்லை என்றால் யாரிடமாவது கடனாக பெற்று தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வார்கள். பிறகு அரசாங்கத்துடைய நிதி வசூலாகும் பொழுது அந்த கடனை அடைப்பார்கள். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? அதே புகாரியில 2068வது ஹதீஸில் பார்க்கிறோம், சோத்துக்கே வழி இல்லை, உணவுக்கே வழி இல்லை என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடைமானம் வைத்து விட்டு சில மரக்கால் தானியங்களை கடன் வாங்குகிறார்கள். இன்னைக்கு உலகத்துல சோத்துக்கு வழி இல்லை, அதனால் நான் கடன் வாங்கினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை காட்டுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு நபர். இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களில் எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, அதனால் நான் கடன் வாங்கினேன், ஒரு நபரை சொல்லுங்கள். இன்னொரு பாடம், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். சரி என்று சொன்னால் போதும், சஹாபாக்கள் தங்கள் உயிரையே தருவதற்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுக்கு கூட சிரமப்படக்கூடிய அளவிற்கு தான் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அதுக்காக நம்ம வறுமையில வாழணும்னு இஸ்லாம் நமக்கு போதிக்கவில்லை.
சோத்துக்கு வழி இல்லை என்பதற்காக கடன் வாங்கிய நபிகளாரை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு ரசூலுல்லாவே கடன் வாங்கினாங்களேன்னு சொல்றதுக்கும் நாம வாங்கக்கூடிய கடனுக்கும் எள் முனை அளவாவது சம்பந்தம் இருக்கிறதா? 5 சீட்டர் காரை 7 சீட்டரா மாத்துறதுக்கு கடன், 7 சீட்டர் கார் 10 சீட்டரா மாத்துறதுக்கு கடன், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை டபுள் டோரா மாத்துறதுக்கு கடன், டபுள் டோரை ட்ரிபிள் டோர் 4 டோர் ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்றதுக்கு கடன். ஏற்கனவே இருக்கிற வீடு அல்ஹம்துலில்லாஹ் அதிலேயே வாழ்ந்து முடிக்க முடியும். அதை இடித்து விட்டு மற்றவர்களுடைய பார்வையில் நாங்களும் சொந்த வீடு வச்சிருக்கிறோம், நாங்களும் பல அடுக்கு மாடி கட்டிடங்களை வச்சிருக்கிறோம், அதுக்காக வாங்கக்கூடிய கடன். இந்த கடனுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கின கடனுக்கும் எள் முனை அளவாவது சம்பந்தம் இருக்கிறதா? பெருமைக்காகவாவது கிரெடிட் கார்டு, இதுக்கும் ரசூலுல்லாஹ் வாங்கின கடனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? சர்வசாதாரணமாக நகையை அடகு வைப்பது கடனே ஆகாதது என்பது ஒரு புறம் இருக்க, வட்டிக்கு கடன் வாங்குவதை கூட கொஞ்சமும் கவலை இல்லாமல் நியாயப்படுத்தக்கூடிய நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் விஷயத்தில் பொருத்தி பார்க்கிறது எந்த வகையிலாவது நியாயம் இருக்கா? அன்பானவர்களே, தயவு செய்து நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்த மார்க்கத்தை அடகு வைக்காதீர்கள். அப்ப கடன் வாங்குறது ஹராமா? அப்படி சிலர் கேள்வி. கடன் வாங்குவதை மார்க்கம் எப்படி அனுமதிக்கிறது? சில நிபந்தனைகளோடு, சில நிர்பந்தங்களோடு கடன் வாங்குவதை மார்க்கம் அனுமதிக்கிறது. என்ன நிபந்தனை? முதல் நிபந்தனை, அன்பானவர்களே, கடன் வாங்கக்கூடியவர்கள் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். அப்படி வாங்குவதாக இருந்தால் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. புகாரியில 2387வது ஹதீஸ். யார் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அந்த கடனை அல்லாஹுவே திருப்பி கொடுக்கிறான். என்ன அர்த்தம்? திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் கடன் வாங்கினால் அந்த கடனை அடைப்பதற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் உங்களுக்கு அழகிய முறையில் செய்து கொடுப்பான். அதுதான் இலக்கிய நயமாக அந்த கடனை அல்லாஹுவே அடைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 2387வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். யாரெல்லாம் இன்று வாங்கிய கடனை திரும்ப கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஹதீஸின் படி என்ன அர்த்தம்? திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணத்துல வாங்கலைங்கிறது அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறேங்கிறான். எவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கடன் வாங்குறீங்களே, அவன் வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டா என்ன பண்ணுவீங்க? கொடுத்தாதானே அந்த கவலை. இப்படியெல்லாம் சிலர் சொல்லுகிறார்கள். அவசர தேவைக்காக சிலர் நம் மீது இறக்கப்பட்டு கடன் கொடுக்கிறார்கள். கொடுத்தவர்கள் திரும்ப வந்து கேட்டால் சரியான பதில் இல்லை. இன்னும் சிலர் அவர்களுக்கு கடனை அடைப்பதற்கு வசதி இருக்கிறது, ஆனாலும் கடன் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இரண்டாவது நிபந்தனை என்ன? கடன் வாங்கலாம். முதல் நிபந்தனை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை எப்போ கடனை அடைப்பதற்குரிய சக்தி வந்து விட்டதோ உடனே அந்த கடனை கொடுத்துடணும். புகாரியில 2400வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். வாங்கிய கடனை திரும்பி கொடுப்பதற்கு சக்தி வந்த பிறகும் ஒருவர் தவணை கேட்கிறார், இழுத்தடிக்கிறார், கடனை கொடுக்காமல் இருக்கிறார் என்றால் அவர் அநியாயக்காரர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏதோ சூழ்நிலை கொடுக்க முடியவில்லை, கடன் கொடுத்தவர் நம்மை பேசுகிறார் என்றால் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். பேசுவதற்கு கடன் கொடுத்தவருக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 2401வது ஹதீஸில் பார்க்கிறோம். ஏதோ இது மாதிரி ஒரு பொது தேவை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை வாங்கி தேவைன்னு வந்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்க. கடன் கொடுத்த நபர் நபிகளாரிடம் கடன் கேட்பதற்காக வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சற்று கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறார். சஹாபாக்களுக்கு அப்படியே கோபம் பொங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாருங்க, பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கடன் கொடுத்தவன் வந்து கடன் கேட்டா நீ கேட்டா உடனே நாங்க கொடுத்துடணுமா? மற்ற மக்களை விட்டு விடுவோம். தங்களை இஸ்லாமியர்கள், தௌஹீதுவாதிகள், நாங்கள் தான் தௌஹீதுக்கு பாதுகாவலர்கள், குத்தகைதாரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட என்னால நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப, எல்லாம் கொடுத்ததெல்லாம் போதும், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறையில் பார்க்கிறோம். ஒருவர் நமக்கு கடன் கொடுக்கிறார், நாம் திருப்பி கொடுப்போம் என்று சொல்லித்தான் அவரிடம் பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் அவர் திரும்ப கேட்கும் பொழுது என்னால நீ எவ்வளவு பயனடைஞ்சிருப்ப, கொடுத்தது போதும், இனிமே கேட்டு வராத. இப்படியெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் சொல்லக்கூடிய அருவருப்பான ஒரு நிலையை பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கட்டளை இடுகிறான். 4வது அத்தியாயம் 58வது வசனம், மிக தெளிவான கட்டளை. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹலிஹா. உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை சம்பந்தப்பட்ட நபரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். 70வது அத்தியாயம் 32வது வசனம், 4வது அத்தியாயம் 58வது வசனம். ஏன்? அது அமானிதம், திரும்ப செலுத்தப்பட வேண்டியது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், 4வது அத்தியாயம் 11வது வசனத்துல சொல்றான், ஒரு மனிதருடைய சொத்துக்களை நீங்கள் பிரிப்பதற்கு முன்பாக அவர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருந்தால் முதல்ல அவருடைய கடனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க அந்த சொத்துக்களை கூட வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். சொல்றது 2 நாள்ல திருப்பி தர்றேன். 2 நாள் கழிச்சு சம்பந்தப்பட்ட நபர் கடனை பெறுவதற்காக வந்தா வீட்டுல ஆள் இல்ல, போன் போட்டா ஃபுல்லா ரிங் போகுது, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப், இல்லைன்னா பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவார். வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது மாதிரி கடன் கொடுத்திருந்தேன், அவர்கிட்ட தானே கொடுத்தீங்க, அவர்கிட்ட கேளுங்க. வீட்டில் அப்படி பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லதா? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக் நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? புகாரில் இடம்பெறக்கூடிய 33, 34வது ஹதீசுகள்ல, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 90வது ஹதீஸ்ல, பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசம் செய்வான். குர்ஆன் ஹதீஸ்ல ஆராயும் பொழுது 11க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த 3 அடையாளங்களுமே கடனோடு சம்பந்தப்பட்ட அடையாளங்கள். பேசினால் பொய் பேசுவான், உங்களுக்காக தாங்க வச்சிருந்தேன், இப்பதான் இன்னொருத்தர் வந்தார், அவரு கொடுத்துட்டேன், நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே, 100% பொய். வாக்களித்தால் மாறு செய்வான், 5ஆம் தேதி காலையில உங்க பணம் உங்க கையில இருக்கும்னு சொல்லுவான், 5ஆம் தேதி ஆளே பார்க்க முடியாது. நம்பினால் மோசம் செய்வான், 5ஆம் தேதி இவன் பணம் கொடுத்துருவான், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வேற ஒரு வியாபார கடன் கொடுக்கணும், அதை நம்பி 5ஆம் தேதி உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி இருப்போம். இவனை நம்பி நாம் இன்னொருவருக்கு வாக்களித்திருப்போம். அந்த வாக்கு மாற்றம் செய்யக்கூடிய தன்மையை கடனாளிகள் ஆகிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பாதுகாப்பு தேடுறாங்க. பாதுகாப்பு தேடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகிறது, யார சொல்லலாம், ஏன் கடனை விட்டு இவ்வளவு பாதுகாப்பு தேடுறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் எப்போ கடன் வாங்க ஆரம்பிச்சிடறானோ அப்பொழுதே பொய் பேச ஆரம்பித்து விடுகிறான், அப்பொழுதே வாக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிச்சிடுறான். அதனால தான் நான் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இவ்வளவு சொன்ன பிறகும் ஒருவர் வாங்கிய கடனை திரும்ப அடைக்காமல் இருந்தால் அவருடைய மறுமை நிலை என்னவாக இருக்கும்? முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5037வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, திவாலாகி போனவன் யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் இடத்துல காசு பணம் இல்லையோ அவன் தான் யார சொல்லலாம் திவாலாகி போனவன். அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற அமல்களை செய்து நிறைய நன்மைகளோடு மறுமை நாளில் வருவான். யாரையாவது திட்டி இருப்பான், யாரையாவது அவதூறு பேசி இருப்பான், யாருடைய பொருளையாவது நியாயமின்றி எடுத்திருப்பான், யாரையாவது அடித்து இரத்த காயப்படுத்தி இருப்பான். இவனுடைய கடன்களாக அந்த செயல்களெல்லாம் மறுமையில வந்து நிற்கும். அந்த கடன்களை அடைப்பதற்கு யாரை திட்டினானோ, யார் மீது புறம் பேசினானோ, யாரை அடித்தானோ, யாருடைய பொருளை அபகரித்தானோ அதற்கு பகரமாக மறுமையில திட்டவோ பேசவோ முடியாது. அங்கே நன்மைகள் மட்டும்தான். அதனால் இவன் கணக்கில் உள்ள நன்மைகள் எடுத்து கடன் தீர்ப்பதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்து இவனுடைய நன்மைகள் எல்லாம் காலியாயிரும். ஆனாலும் கடனாளிகள் நிற்பார்கள். பேலன்ஸ் பண்றதுக்காக அவர்களுடைய தீமைகளை எடுத்து அல்லாஹ் இவனுடைய தலை மீது சுமத்தி விடுவான். மலையளவு நன்மையோடு வந்தவன் திவாலானவனாக நரகத்திற்குள் தள்ளப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5037வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அன்பானவர்களே, இருக்கக்கூடிய வருவாயை கொண்டு அழகிய முறையில் திட்டமிட்டு நம்முடைய குடும்ப செலவுகளை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக கடன் இல்லாமல் வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யார் அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறாரோ அவருக்கு இவ்வாறான வழிமுறை நடைமுறைப்படுத்துவது என்பது மிக எளிது. எனவே புரிந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். இனி வரும் காலங்களில் கடனில்லா வாழ்வு, அதனுடைய முடிவு கடன் இல்லா மரணம். இதை இந்த ஹஜ் பெருநாள் சிந்தனையாக நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.